கண்ணெலாம் கலங்கி பயங்கரமாக பேசியிருக்காரு. அது பேப்பரில் எழுதியிருக்கலம்மா, அப்புறம் அதுபடி தானே அவர் நினைப்பார். பேப்பரில் எமோஷ்னலாக எழுதி கண்ணீர் விடவும்னு எழுதியிருக்கு. அப்போ 3 பேப்பர் போட்டு லாக் பண்ணுற அளவுக்கு அந்த பேப்பர் பறந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே நாசமாக போயிடும்ன்றது விஜய்க்கு தெரியும். பேசுகிறது எந்த ஊரில் இருக்கோன்னு விஜய்க்கு தெரியாது. அந்த பேப்பரில் எழுதினபடி தான் நாம் இப்போது வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறோம். மக்களுக்கு ஓட்டு கேட்க போகிறக்கே அவர் வரமாட்டாராம்மா. ஆனால் ஜெயிச்சு அவர் வந்து பொருளங்க அப்படிங்கிறாரு. எப்படி வருவார் அவர்? 15 லட்சம் பேர் தான் வந்துருக்காங்க. அது வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டெலாம் கிட்டேயே போக முடியாது இந்த லூசுக்கு முன்னாடிலாம். இதுக்கப்புறமும் 200 கோடி வரதை விட்டுட்டு தானே சார் வந்து. எங்கே 200 கோடி யார் தரா? சினிமா படமே இல்லைம்மா. படம் பூரா ஃப்ளாப்மா. 100 கோடிக்கு பண்ணால் 200 கோடி லாபம் வரும். இவர் எல்லா காசையும் இவர் பிடிங்கிடுவார். 250 கோடிக்கு மார்க்கெட் ஆகுனா எனக்கே 150 கோடி கொடுன்னு வாங்கிட்டு. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா சார்? என்ன டிஃப்ரென்ஸ் சார்? பேசுறதுலேருந்து அப்போ தற்குறி மாதிரி பேசினாரு, இப்போ பேசுறது தற்குறி மாதிரி இருக்குது. அதுதான் வித்தியாசம். போகிற வரவனுக்குலாம் தூக்கி ஆளு ஆட்சி பண்ணி மாற்று அரசியல் கொடுக்க முடியுமா? ஏன் வைகோவை கொடுங்க மாற்று அரசியல் ஒரு நாள் ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா வைகோவுக்கு டான்ஸ் ஆட தெரியாது. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயலட்சுமி. இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்களாக இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா சார். எல்லாரும் எதிர்பார்த்து விஜய் ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி வேலூர் பொதுக்கூட்டமும் நடத்தி முடிச்சிருக்காரு. டிவிகே சைடில் இருந்து பொதுக்கூட்டம் ப்ளஸ் நிர்வாகி கூட்டமும் நடத்தி முடிச்சிருக்காங்க. எப்பவும் இல்லாமல் இந்த பொதுக்கூட்டத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஆகி கண்ணெலாம் கலங்கி பயங்கரமாக பேசியிருக்காரு. இப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? அது பேப்பரில் எழுதியிருக்கலம்மா, அப்புறம் அதுபடி தானே அவர் நினைப்பார். பேப்பரில் எமோஷ்னலாக எழுதி கண்ணீர் விடவும்னு எழுதியிருக்கு. 7வது நிமிடத்தில் அப்படி 2 ஸ்டெப் பின்னாடி போய் கண்ணீர் விட்டு 1.5 நிமிஷம் அழுவது போல் நடித்து விட்டு மீண்டும் வந்து பேச்சை தொடருங்கள்னு அதில் எழுதியிருக்கு. அப்போ அதை தான் அவர் செய்வார். அவங்க எழுதி கொடுத்தவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவர் அந்த சீன் பை சீன் கரெக்டாக பண்ணியிருக்காரு. மக்கள் அதை நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணார்ல சார்? அது எதனால் பண்ணியிருப்பார்? அவர் நடிகர் பிறவி. அவர் சின்ன வயசுலேருந்தே நடிக்கிறார். 25 வருஷமாக தொழிலில் இருக்கார். அப்போ பர்ஃபெக்டாக நடிக்க மாட்டாரா? பேப்பரில் என்ன டைலாக் இருக்கோ அதுதானே படத்தில் பேசுகிறாரு. அதே மாதிரி இந்த பேப்பரில் எழுதி வச்சதை அவர் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு. மக்களுக்கு வந்து அது தெரியாது. அந்த கிளிப்பு பேடு பார்த்தீங்களா இல்லையா? எல்லாம் பரிச்ச பேப்பருக்கு இருக்காங்க சார் சோஷியல் மீடியால. அந்த பேட்ல அந்த இருக்கிறதெல்லாம் அவர் நிஜமாவே பேசினாரு. ஆனா பேப்பர்லாம் எல்லாம் ஒரிஜினல் சொல்றாங்க, நீங்க ஃபேக்ன்றீங்க. அந்த பேடு உண்மையா இல்லையா? அவர் முன்னாடி ஒரு பேட் இருக்குல்ல, அதுல எதுக்கு 3 கிளிப்பு போட்டிருக்காங்க? அது உண்மையா இல்லையா? பேடு உண்மை தானே மாட்டிருந்தது. பேடு என்ன லூஸ் ஆகனா கிறுக்கனா வந்து பேடை தூக்கி முன்னாடி வச்சு மாட்ட 3 கிளிப்பு போடுறதுக்கு? அதில் பேப்பர் இருந்தால் தானே கிளிப்பே போடுவாங்க. இல்லைன்னா வெறும் பேடை தானே வச்சுருப்பான். அப்போ 3 பேப்பர் போட்டு லாக் பண்ணுற அளவுக்கு அந்த பேப்பர் பறந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே நாசமாக போயிடும்ன்றது விஜய்க்கு தெரியும். என்ன பேசுகிறது எந்த ஊரில் இருக்கோன்னு விஜய்க்கு தெரியாது. அந்த பேப்பரில் எழுதினபடி தான் நாம் இப்போது வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறோம், நாம் வந்து இது பண்ணுறோம், அந்த யானை வருது, அப்புறம் வந்து மாடு வந்து புல் கட்டு திங்குது, இது எல்லாமே அதில் எழுதப்பட்ட ஒரு கதை சார். அதுவும் ஒரு இஷ்யூவாக இப்போ ஜூலி அப்படின்றவங்க அதுவும் பேசியிருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு எதுவும் சொல்லிட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதுதான் சின்ன பையன் பைக்கில் மாடு வந்து என்ன இப்போ மாடு என்ன பர்கர் சாப்பிட்ற மாடாக இருக்குது. இங்கே கொஞ்சோண்டு புல்லுக்கட்டை வச்சு காமிச்சோடனே வந்து சாப்பிட போகுது. மாட்டுக்கு புல்லுக்கட்டை எப்படி போடுவாங்க? இவ்வளோ பெரிய கட்டு போட்டால் தான் அது ஏதோ வயிறு நிறையும். அது போய் பையில் புல்லுக்கட்டை வச்சுட்டு ஒரு சின்ன பையன் போய் கொடுத்து மாட்டை அடக்கிறான்னா எவ்வளோ லூசுத்தனமான ஒரு இது. இந்த மாதிரி தான் கிறுக்குத்தனம் பண்ணாதீங்கன்னு பலரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சின்ன பையனை கொண்டு போய் மாடு முட்டி சாக விட்டுறாங்க, உங்களால் செத்தது பத்தாத எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பேசுகிறேன். ஆனால் சார் இத்தனை பொதுக்கூட்டம் நடந்துச்சு, அங்கெல்லாம் இந்த மாதிரி இல்லாமல் இங்கே மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு? அப்படி இவ்வளோ நாள் பண்ணலை. அதுதான் சொல்கிறேன். இவ்வளோ நாள் பண்ணாத புதுமையாக எதாவது பண்ணால் தானே மக்கள் ரசிப்பாங்க. அதனால் இத்தனை நாள் நீங்கள் ட்ராமா பண்ணவே இல்லை, இதில் ட்ராமா பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. பண்ணால் ஏன் பண்ணலேன்னுவீங்க? பண்ணலைன்னா ரெகுலராக பண்ணுறது தானே சார் பண்ணாருன்னுவீங்க. இப்போ ரெகுலராக பண்ணாத புதுசாக பண்ணியிருக்காருன்றீங்க. அப்போ இதெல்லாம் வந்து எழுதி பேப்பரில் ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க தான். இந்த ஊருக்கு இதை எழுதணும், புதுமையாக எதாவது எழுது, இந்த ஊருக்கு இதை எழுதுங்க, அந்த ஊருக்கு இதை எழுதுங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. சரி, அவ்வளோ எமோஷ்னலாக பேசியிருந்தாரு, கண்ணெல்லாம் கழி. ஆமாம், அப்படி தான் படத்தில் எமோஷனலாக பேசுகிறாருல்ல, கோடாலியை நக்கிறாரு, எடுத்துகிட்டு ஓடுறாரு. அந்த எமோஷனெலாம் எப்படி வருது? உண்மையாக வருது. அது பூரா நடிப்பு தானே. ஸ்கிரிப்டில் இருக்கும், அதுபடி நடிக்கிறாரு. அதே மாதிரி தான் எமோஷனலாக நடிச்சிருக்காரு சார். அவர் சொல்லியிருக்காரு சார், இது ஒரு மக்களுக்கும் எனக்குமான சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அப்படின்னு. அதை தான் எழுதி அந்த டைலாக் கூட அந்த பேப்பரில் எழுதி கொடுத்தது தான். எழுதி கொடுத்து அந்த பேரில் மாட்டி வச்சுருக்காங்கல்ல. பார்க்கவே இல்லையா சார்? அவர் தான் பேப்பர் அந்த இடத்துல அந்த சீன்லாம் சப்போர்ட்டுக்கு தான் பேப்பரை வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக பார்த்து பறிச்சு பிட் அடிக்கிறது கூட ஒரு 4 லைன் பார்த்து 4 லைன் எழுதிட்டு தான் பிட் அடிப்பாங்க. அவர் இந்த பேப்பரை மனப்பாடம் மக்கப் பண்ணிட்டு வந்திருக்காரு, மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்காரு.
முழுக்க முழுக்க அதை பார்த்தே படிப்பாங்க. என்னம்மா அது, அவர்னா மோடியா ப்ராம்ப்டர் பார்த்தே படிக்கிறது? எழுதி இருக்கும், ஞாபகம் மறந்துடுச்சுன்னா அது நைட்டு ஃபுல்லாக உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருப்பார் அந்த மாட்டு கதையை. அது மாதிரி எல்லோரும் சிலது மறந்துடுன்றதுக்காக பேப்பரில் குறிப்பெடுத்து வச்சுக்கோ. இப்போ நீங்கள் டைரி வச்சுருக்கிறது இல்லையா, கேள்வி கேட்குறீங்க, இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு டைரி வச்சிங்களா, அப்போ பார்த்துக்கிறீங்கள, அந்த மாதிரி தான் அது பேப்பர். சார் ஆனால் அடுத்தடுத்து சொல்லிட்டே இருந்தார், எதிரிகள் ஒரு ஆளுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க, காண்டாக இருக்காங்க என் மேலே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. யார் சார் அவர் மேலே காண்டாக? அது அவர்கிட்ட தான்மா கேட்கணும். அவர் தான் லூஸ் மாதிரி எதாவது சொல்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணுறது? அதாவது விஜய் வந்து எதையோ ஒன்று பேசிட்டு எதையோ ஒன்று பொழப்பு ஓட்டிகிட்ருக்கார். அவரை பார்த்து யாருமே அவரை எவனும் மதிக்கிறதும் கிடையாது, எவனும் ஆட்டைக்கே சேர்க்கறது கிடையாது விஜய். சீமான் கூட சேர்க்கறது கிடையாது விஜய். அப்புறம் என்ன இவரை பார்த்து ஏன் காண்டாகிறாங்களா? சார் இன்னொரு விஷயம், மக்களை சந்திக்க ஏன் வரல அப்படின்றதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு சார். நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் உங்களெல்லாம் சந்திக்க வரேன் அப்படின்ற மாதிரி. அதுதான் பெரிய சீட்டிங் வேலை. புரியுதா உங்களுக்கு? ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரெலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. வட்டி எப்போ தருவீங்கன்னா, நீங்கள் பணத்தை போடுங்க, ஒரு 2 லட்சம் 3 லட்சத்தை போடுங்க, 1 இயர் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் வட்டி தருவேன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் 8 மாதத்துலேயே ஓடி போயிடும், தூக்கிட்டு ஓடி போயிடும். அதே தான் விஜய் கதை. அதாவது தேவைக்கு இப்போ மக்களுக்கு ஓட்டு கேட்க போகிறக்கே அவர் வரமாட்டாராமா. ஆனால் ஜெயிச்சு அவர் வந்து இப்போ பொல்லங்கா பிடிக்கிறாரு. எப்படி வருவார் அவர்? பூரா வந்து டுபாக்கூர மக்களை, ஏழை மக்களை ஏமாற்றி அவர்களை கொண்டு போய் அடகு வச்சு மொத்தமாக காசு அடிச்சுட்டு போகிறதுக்கான திட்டம் தான் சார். அதுவும் ஒரு தலைவர் சொல்ல வேண்டிய வார்த்தையா சார் இது? ஜெயிச்சதுக்கப்புறம் நான் உங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்குறேன். ஜெயிச்சதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தான்னா பார்க்கலன்னா நீ தான் ஆட்டையை போட்டு ஓடிடுவியா, அப்புறம் எப்படி உன்னை பிடிக்கிறது? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ கடையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நகை கடைக்கு போனீங்கன்னா நகையை கையில் வாங்கிட்டு பில்லு கேஷ் கொடுத்ததுக்கப்புறம் தான் கொடுப்பான். இல்லை நகையை கொடு, ஏன்னா நான் வாங்கி பேக்கில் வச்சுட்டு உனக்கு காசு தரேன்னா ஒத்துக்குவானா? ஓடிட்டேன்னா என்ன பண்ணுறதுமா? சாதாரண கடையிலே நகை கடையிலே அப்படின்ற போது இவருக்கு எப்படி ஓட்டு போட்டுட்டு இவர் வந்து வீடு வீடாக வந்து பார்ப்பாருன்னு எல்லாம் விளக்கு வச்சு உட்காந்துருப்பான், எல்லாம் குத்த வச்சு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சும்மா ஏமாற்று வேலை. இப்போ அதாவது திருடருக்கு இப்போ நல்லா பேசியே நடித்து திருடுற ஒரு இதுதான் விஜயோட திட்டம் சார். ஆனால் போன பொதுக்கூட்டத்தில் ஒரு நபர் இறந்ததுக்காக இந்த வாட்டி கிரியேட்டிவாக பந்தல்லாம் போட்டு ஆட்களை உள்ள வச்சு கிரியேட்டிவாக பந்தல் எவ்வளோ ஒரு யாரும் பண்ணாத விஷயம். யாரும் பண்ணாத விஷயம் யாருமா பண்ணீங்கலாம் பார்த்ததே. நீ இப்போ தான்மா பிறந்து வளர்ந்துருக்கீங்க. எல்லா பந்தல் போடாமல் கூட்டம் நடத்தி கொன்ன ஒரே ஆள் விஜய் தான்மா. ரோடாக போய் ஊர் ஊராக போய் ஆட்களை கொன்னது விஜய் தான். விஜயனால தான் அதில் பேர் சேர்த்துருக்கான். வேறு எந்த மாநாடு, இதுக்கு முன்னாடி மாநாட்டிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா? யூடியூப்லாம் பார்த்தது இல்லையா? அண்ணா காலத்திலே பந்தல் போட்டு தான் பண்ணுவாங்க. இந்த கூமுட்டை கூவைங்க அதை பண்ணாமல் விட்டு எல்லாம் செத்ததுனால இப்போ புதுசாக போட்டிருக்காங்க சார். அப்போல்லாம் ஆட்கள் கம்மியா, இப்போ இந்த ஆட்கள் கம்மியா? இல்லை சார், உலக வரலாறுமா. அண்ணா செத்த அன்னைக்கு வந்த கூட்டம் தான் வேர்ல்டு ரெக்கார்டு. 15 லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அது வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டெலாம் இப்போ கிட்டேயே போக முடியாது இந்த லூஸுக்கு முன்னாடிலாம். ஆனால் சார் பொதுக்கூட்டத்துக்கு போட்டது இந்த ஜென்ரேஷனில் இப்போ அவர் தானே சார் பண்ணி. இந்த ஜென்ரேஷனில் இப்படி சொன்னால் இது வரைக்கும் பண்ணதில்லைன்றீங்க, பார்த்ததில்லைன்றீங்க, நடந்ததில்லைன்றீங்க. எல்லாமே நடந்ததை இந்த தற்கூரியை வந்து இப்போ இருக்கிறதுலே மட்டரகமாக பண்ணியிருக்கேன். எங்களை நாங்கள் பார்த்துட்டு இவ்வளோ நாள் பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு தற்கூரி கூட்டத்தையும் மாநாட்டையும் பேச்சையும் எவனும் கேட்டதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆகாவலியை பார்த்ததே கிடையாது. அப்படி வேணால் சொல்லலாமே தவிர எல்லா கூட்டத்துலேயும் பந்தல் போட்டு தான் நடத்துவாங்க. ஆனால் இந்த வாட்டி யாரை நம்புறீங்க, நானா அவங்களான்னு சொல்லிட்டு பக்கமாக பஞ்ச் டைலாக்லாம். அதனால் மக்கள் நம்பணும்ல, நம்ப மாட்டாங்கல்ல. தற்கொலைகள் நம்புவான், அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 10% ஓட்டு விழுவா, அதோட வீட்டுக்கு போயிட வேண்டியதான் சார். ஆனால் ஒரு வாட்டி நம்பலாம், 2 வாட்டி நம்பலாம். தொடர்ந்து ஒவ்வொரு வாட்டியும் அவர் பேசுகிறத ரசிச்சுட்டே இருக்காங்கல்ல சார் மக்கள். அதாவதுமா இப்போ நீங்கள் கூமுட்டைகள் வந்து என்னம்மா பண்ணுவான், அதை தான் பண்ணுவோம். வேறு அவனுக்கு வேறு வழியே தெரியாது. அது ஒன்று பின்னாடியே போவான். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுன்னா அதை விட்டு வெளியே வருவான். அது கொஞ்சம் நாள் ஆகும். இன்னொன்று, விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்களுக்கு நிறைய பரிசு மலையெல்லாம் பொழிஞ்சிருக்காங்க. தங்கத்தில் யானை, வேல் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுல. தங்கத்தில் யானையெல்லாம் கொடுக்கலாமா? கவரிங் யானைம்மா அது சார். தங்க சிலை யானை, தங்க சிலை யானையெல்லாம் எப்படிமா கொடுக்குறது? கோடி கணக்கில் ஒரு எவன் கொடுத்தாங்க. அது அங்கே முலாம் பூசப்பட்ட யானை. தங்கத்தில் யானை கொடுத்தா என்னம்மா ஆகுது? தங்க முலாம் போட்டால் கவரிங் யானை. அதை கொண்டு போய் சேட்டு கடைக்கு போனால் பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க சார். அறிவிச்சிருந்தாங்க சார். எது தங்க சிலையில் யானை அப்படின்னு? தங்கத்தில் யானைன்னு சொல்லுவாங்கவா, அது கவரிங் யானைம்மா. அது தங்கத்தில் யானை ஒரு பவுன் தங்கம் என்ன ரேட்டு வருது? 1.5 லட்ச ரூபா வருது. அது இருக்குது. எத்தனை கிலோ இருக்குது அந்த ஊரை ஏமாத்துறாங்களா? அந்த படிக்கல் மாதிரி இருக்குது அந்த யானை. 10 கிலோ யானையை கொடுத்தா என்ன ஆச்சு? ஊரை ஏமாத்த பூரா கவரிங் தான். அது வெள்ளியில் செஞ்சு தங்க முலாம் பூசியிருப்பாங்க, பூசி கொடுத்துருப்பாங்க.
விஜய் அவர்கள் வந்து சவால் விட்டுருக்காரு சார். நீங்கள் வந்து அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு சொல்ல முடியுமா, பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து நடித்த காசில் சேர்த்து வச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. நடித்த காசே கொள்ள தானம்மா. 100 ரூபா டிக்கெட் 1500 ரூபாய்க்கு விற்று கொள்ளையடிச்சது யார்? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொள்ளைக்காரம்மா விஜய். அரசியல்வாதி பல பேர் வந்து அரசியலுக்கு வந்து கொள்ளைக்காரன்னு வச்சுக்கலாம். ஆனால் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொள்ளைக்காரன். 150 கோடி லாபம் பத்தலை அப்படின்ட்டுருக்கா, அரசியல் வந்து கோடி கோடியாக அடிக்கின்றிருக்கா, அரசியலுக்கு வராப்பில். ஸோ அதனால் விஜய் வந்து விஜய் சொல்கிறது தற்குறிகள் வேணால் நம்பலாம். அவன் வாழ்க்கை தான் நாசமாக போகும். அதுக்கப்புறம் அவன் முடிச்சு பார்க்கும்போது அவனுக்கு வயசாகிடும், வாழ்க்கையை நாசமாக போயிடும். ஸோ அப்படி தான் பார்க்கணும் சார். அவர் கஷ்டப்பட்டு நடித்து உழைச்சி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் நடித்தது கஷ்டப்பட்டு நடித்தார். இதுக்கப்புறமும் 200 கோடி வரதை விட்டுட்டு தானே சார் வந்து. எங்கே 200 கோடி யார் தரா? சினிமா படமே இல்லைம்மா. படம் பூரா ஃப்ளாப்மா. படம் பரபரப்பாக இருக்கும். போட்ட இவர் கொடுத்த காசே அவன் எடுத்துருக்க மாட்டான். அதாவது 100 கோடிலாம் பண்ணுற படத்தை 100 கோடிக்கு பண்ணால் 100 கோடி லாபம் வரும். இவர் எல்லா காசையும் இவர் பிடிங்கிடுவார். 250 கோடிக்கு மார்க்கெட் ஆகுனா எனக்கே 150 கோடி கொடுன்னு வாங்கிட்டு எல்லாத்துக்கும் சில்லறையாக பிரித்து கொடுத்து போக மயிரா வழங்க ஒன்றும் இல்லை. இவருக்கு தான் லாபம். படம் 250 கோடி வசூல் பண்ணாது, 200 210 நிற்கும். அப்போ ப்ரொடியூசருக்கு 40 கோடி ரூபா நஷ்டமாயிடும். இவர் 150 கோடி ரூபாய் பையில் வச்சுட்டு போயிடுவார். அதுதான் கணக்கே தவிர இவரை வச்சு சம்பாரித்து நல்லா இருந்தான்னு ஒருத்தன் கூட கிடையாது. நாசமாக போனவன் நிறைய பேர் இருக்கான். லிஸ்ட் பெரிய லிஸ்ட்டே இருக்குது. விஜயை வச்சு விஜய் படம் எடுத்து சம்பாரிச்சாங்கன்னா 10 பேரில் 8 பேர் வந்து நாசமாக தான் போயிருப்பாங்க. 2 பேர் வேணால் தப்பித்தவரி ஏதாவது சம்பாரிச்சிருப்பாங்க. அதுவும் பழைய கணக்கில். இப்போ உள்ளெல்லாம் விஜய் வச்சு சம்பாதிக்க முடியாது. விஜய் எல்லா காசையும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு விஜய் பேசுகிற பேச்சு இப்படி இருக்குது சார். இதில் இன்னொரு டவுட் என்னென்னா சார், எவ்வளோ செலவு பண்ணுறாரு, மாநாட்டுக்கு செலவு பண்ணுறாரு, மக்களுக்கு செலவு பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. அந்த 140 கோடி அப்படின்றது சினிமாக்காக புலிப்படத்துக்காக அது ஏன் தரமாட்டுறாரு, மறுக்கிறாரு அப்படி? அதை தான் அவ்வளோ மோசமான ஆள் விஜய். பணம் பைத்தியம் பிடிச்ச பேயின்னு சொல்கிறாங்க. 1 கோடி ரூபா அதே மாதிரி கார் வாங்குறதுக்கு 50 லட்ச ரூபா குறையுதுன்னா பாண்டிச்சேரியில் போய் பொய் அட்ரஸில் வாங்கக்கூடிய ஒரு மோசமான நபர் தான் விஜய். அதனால் விஜய் நம்பி போனாங்கன்னா அரசியல் நாசம், தமிழ்நாடு நாசமாயிரும், டோட்டலாக இந்த தற்கொலையில் நாசமாயிரும். சார் இதெல்லாம் ஒரு பக்கம் போக, இன்னொன்று விஜய்க்கு போட்ட அந்த மாலைனாலேயே விஜய் ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது. மயில் தொகையால் செஞ்ச மாலையை வந்து விஜய்க்கு போட்டிருக்காங்க, இதனாலேயே பிடிச்சி உள்ளே போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லலாம். இல்லை, அது வந்து விஜயை பிடிச்சி உள்ளே போட மாட்டாங்க, மயிலை பிடிச்சி தொகையை பறிச்சான் பாருங்க, அவனை தான் பிடிச்சி உள்ளே போடுவாங்க. அது எப்படியாவது இவங்களே தற்கொலைகளே கொண்டு ஒரு இடத்துல சேர்த்துருவாங்க. முடிச்சந்தில் கொண்டு விஜய் நிறுத்திடுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறுத்துவாங்க, இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு நிறுத்துவாங்க. அதை விஜய் அனுபவிச்சு தான் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வேல் சீன்லாம் பார்த்தீங்களா சார்? வேல் பிடிக்கும்போது கண்ணில் குத்தி அதெல்லாம் சரியான கண்ணாடி போட்டிருந்ததுனால தப்பிச்சிருப்பார் சார் அவர். இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது பொதுக்கூட்டமாக இல்லை ஃபன் பண்ணுற மீடியான்ற மாதிரி எங்களுக்கு இல்லை. அதாவது விஜய் வந்து ஒரு அரசியல் காமெடியன்மா. வடிவேல் மாதிரி தான். வடிவேல் சினிமா காமெடியன், விஜய் அரசியல் காமெடியன். சினிமாவில் ஹீரோ விஜய், அரசியலில் காமெடியன். விஜய் வந்து அரசியலில் ஹீரோ, சினிமாவில் காமெடியன். புரியுதா? அப்படின்னு அந்த மாதிரி தான். போன டைம் பிரச்சாரம் பண்ணாப்புல விஜய், சரி வடிவேலு, நல்ல ஒரு பெரிய எஃபெக்ட் இருந்தது. இப்போ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இப்போ அரசியலுக்கு இறங்கி, காமெடி விஜய் அரசியலுக்கு இறங்கியிருக்காங்க. அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் சார் ஃபஸ்ட்டு அவரோட மாநாட்டிலேருந்து இப்போ அவரோட ஸ்பீச்சை பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா சார்? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? பேசுகிறதுலேருந்து அப்போ தற்குறி மாதிரி பேசினார், இப்போ பேசுகிறது தற்குறி மாதிரி இருக்குது. அதுதான் வித்தியாசம். பேசுகிறது தற்குறி. ஆமாம் சார், நான் நல்லது செய்வேன், கொள்கைகள்லாம் சொல்லியிருந்தார் சார். நான் வந்து நல்லா நல்ல திட்டம் கொண்டு வருவேன், படிப்பு. அது எல்லாம் நீங்கள் கூட சொல்லலாமேம்மா. நீங்கள் கூட நல்லா 4 இது பேப்பரை படிச்சுட்டு 4 கொள்கையை பற்றி பேசலாமே. அவர் தான் பேசணும்னா இருக்கு. நீங்கள் சிஎம் ஆகக்கூடாதா? இதெல்லாம் பேசுகிறது தான். காசு அடிக்கிறதுக்கு, அதிகாரத்தை கைப்பற்றி பதவியில் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு விஜய் போட்டிருக்க மாஸ்டர் பிளான் தான் இது. ஆனால் அவர் பேசினதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அவர் வந்து பண்ணிடுவார் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவரோட ரசிகர்கள். அது தற்குறிகள் நம்புவாங்கம்மா. ரசிகர்கள் அவங்களுக்கு என்ன வேறு வேலை இருக்குது? அவங்களுக்கு இதுதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவன் நம்பிடுவான். அவன் படிப்பறிவு இல்லாதவன், பாவப்பட்ட ஜீவன். அவன் நம்ப தான் செய்வான். அவனுக்கு அறிவு இருந்தால் ஏன் அங்கே போகிறான்? கூட்டத்துக்கே போக மாட்டான். இந்த விவசாய நிலத்தையும் மீச்சு நாசப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தற்கொலைகளோட ஒரு பார்ட்டு தான், லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். சார் சிஎம் சாரே அவருக்கு தான் ஓட்டு போடுவாராமே சார் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் லூஸ் குழந்தைங்கலாம் சொல்லும்ல, அந்த மாதிரி தான். இல்லை சார், போன வாட்டி அவர் வந்து சும்மா வாய் பேச்சா சொன்னாரா, சிஎம்ஏ கனவுல கேட்டால் கூட எனக்கு தான் ஓட்டு போடுவார் டிவிக்கு. ஆனால் இந்த வாட்டி நிஜமாலே அவர் சிஎம் வந்து அவருக்கு தான் ஓட்டு போடுவார். அதான் குழந்தைத்தனமான ஒரு இதுமா, விவரம் தெரியாத ஒரு ஆள் தற்கொலைமா. நான் தான் பண்ணுறேன்.
என்ன சார் என்ன பண்ணுறது தெரியலன்றீங்க? அதான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியல. இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி பேசுகிற ஆளை வச்சு நம்ம என்னத்தை பண்ண முடியும்? எதையாச்சும் வந்து சொல்லிட்டு போயிடுவாரு சார். அதான் என்ன பண்ணுறது? சரி, எவ்வளோ பேர் பேசுகிறத நம்புகிறோம், இவர் பேச்சை நம்பக்கூடாதுன்னு எப்படி சார்? எதுக்கு இவர் பேச்சு ஏன் நம்பணும்னு? மாற்று அரசியலுக்காக என்ன மாற்று? இவருக்கு என்ன மாட்டு அரசியல் என்ன பண்ணார்? இந்த மாடை பற்றி ஒரு கதை சொன்னார். அந்த மாதிரி என்ன செய்வார்? வேறு ஒரு காமெடி பீஸ்மா. அதுக்காக போகிற வரவனுக்கெல்லாம் தூக்கி ஆளு ஆட்சி பண்ணிட்டு இவன் மாற்று அரசியல் கொடுக்க முடியுமா? ஏன் வைகோ கொடுங்க மாற்று அரசியல் ஒரு நாள் ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா வைகோவுக்கு டான்ஸ் ஆட தெரியாது, அதனால எல்லாம் இது பண்ணுறாங்க. முதல் வாட்டியாக ஸ்டேஜில் ஏறி என் பின்னாடி தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சரி சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இத்தனை ஸ்டேஜில் அவர் எந்த ஸ்டேஜில் ஏறினார்? வேன் மேலே ஏறி ஏறினார். அதான் வேன் மேலே ஏறி சொல்லியிருக்காரு, என் பின்னாடி தயவு செஞ்சு வராதிங்க, கெஞ்சி கேட்குறேன். இத்தனை நாளாக நடக்குது, பொதுக்கூட்டம் நடக்குது, மாநாடு நடக்குது, அப்போல்லாம் இந்த வார்த்தைலாம் வரல. இப்போ பாசம் கூடி இருக்கு பார்த்தீங்களா சார் மக்கள் மேலே? பாசம் கூடலம்மா, எல்லாம் நம்மளை கொண்டு தானே. இப்போ அவன் ஜெயிலுக்கு போக மாட்டான், சிபிஐ அவனை விசாரிச்சா விட்டுருவாப்புல விஜய் வந்துட்டு வாங்கடான்னு. எதுக்கு எடுத்தாலும் விஜய் தானே தூக்கிட்டு போகிறாங்க. வடிவேலை தூக்கிட்டு போவாங்க பாருங்க, வாடா நீ தான் அப்படின்னு தூக்கிட்டு போய் இந்த பம்பில் தண்ணி அடித்து குளிக்க ஊற்றுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் விஜயை தூக்கிட்டு போயிடுறாங்க. எதாவது தான் சிபி அவன் பண்ணிவிட்டு டயரில் விழுந்துட்டு போயிடுறான், செத்து போயிடுறான், சூசைட் பண்ணிடுறான், செத்துறாங்க. விஜயில் போய் நிற்க வேண்டியது இருக்குது சிபிஐலையும் போலீஸ்லையும். அதனால தான் அப்படி சொல்லியிருப்பார் சார். அது கூட அக்கறையில் இருக்காதா சார்? அவர் மேலே இருக்க அக்கறையில் சொல்லியிருப்பார். நம்ம தான் காப்பாற்றிக்க முடியும், இல்லை நம்மளை கொண்டு சிபிஐயில் நிறுத்தி கொண்டு திகார் ஜெயிலில் அடைச்சிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எஞ்சிடாட்டே வேணாண்டா, நான் வெளியில் இருக்கேன், என்னை கொண்டு போய் வச்சுருவாங்க ஜெயிலன்றது தான் அவரோட எண்ணம். டிவிக்கே சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக.